வணக்கம். ரூஸ்டரின் கதை நேரம். கிரைம் டைம் ஸ்டோரிகளில் உங்களை நான் வரவேற்கிறேன். கடந்த 2 வாரங்களாக தொடர்ந்து கிரைம் ரிலேட்டட் ஸ்டோரிகளை நாங்கள் தொகுத்து வழங்கி வருகிறோம். இதை நீங்கள் மிகப்பெரிய அளவில் பாராட்டி ரசித்து வருகிறீர்கள். அதற்காக நன்றிகள் பல. இன்னைக்கு நான் கொண்டு வந்த கதை ஒரு பொம்மையின் கதை. இதே போன்ற இன்னொரு கதையும் நான் உங்களுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பு கூறினேன். ஆனபெல் டாலின் கதை. இதை பற்றி படங்களும் வெளிவந்திருக்கிறது. நெட்ஃப்ளிக்ஸில் சீரீஸ் எல்லாம் ஆனபெல் டால், அதாவது உலகத்தின் மிகப்பெரிய அளவில் சாபம் படைத்த ஒரு பொம்மை. இன்னைக்கும் நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு மியூசியத்தில் வைக்கப்பட்ட ஒரு பொம்மை. நீங்கள் ஆனபெல் என்று சர்ச் செய்து பார்த்தீர்கள்னா உங்களுக்கு இந்த பொம்மையை பற்றி பல்வேறு கதைகள் தெரிய வரும். இன்னைக்கு நான் கொண்டு வந்த இந்த கதை இன்னொரு பொம்மையின் கதை. இந்த பொம்மையின் பெயர் ஆல்பர்ட் த டால். பொம்மை யாருக்கு தான் பிடிக்காது? சின்ன குழந்தையிலிருந்து தொடங்கி முதியோர் வரை அனைவருக்குமே பிடித்த ஒரு விஷயம் பொம்மைகள் தான். ஆனால் அதே பொம்மை பெள்ளி சூன்யம் இது போன்ற தவறான விஷயங்களுக்கும் பயன்படுத்துவது அதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பொம்மை மீது இது போன்ற சாபம், இது போன்ற ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்கும்போது எந்த அளவில் அது உங்களுடைய மனதை பாதிக்கும் என்கிற விஷயத்தை வைத்து பல படங்களும் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த டாலின் பெயர் ஆல்பர்ட் த டால். ஃப்ளாரிடாக்கு அருகே இருக்கக்கூடிய மார்டெலோ மியூசியத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு தனி அறையில் எதற்காக அடைக்கப்பட்டிருக்கிறது? இந்த அறையில் அந்த பொம்மை இந்த கண்ணாடி பொட்டியில் அடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கண்ணாடி பொட்டியில் எழுதியிருக்கக்கூடிய வார்த்தை, ப்ளீஸ் டோன்ட் டேக் எனி பிக்சர்ஸ் விதவுட் பெர்மிஷன், வார்னிங். இந்த பொம்மையை படம் பிடிப்பதற்கு முன்பு பெர்மிஷனை வாங்கிக் கொள்ளுங்கள், அல்ல என்றால் தவறு நடக்கும், உங்களுடன் என்ன வேணாலும் நடக்கலாம். இதே போன்று ஒரு ஃபோட்டோகிராஃபர் இந்த மியூசியத்திற்கு போயிருக்கிறார். அங்கே எழுதியிருக்கக்கூடிய வார்னிங்கை வேடிக்கையாக எடுத்துக்கொண்டு பல ஃபோட்டோக்களை வீடியோவில் எடுத்திருக்கிறார். 1994ஆம் ஆண்டிலிருந்து இந்த பொம்மை இதே மியூசியத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இன்னையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக இந்த பொம்மை அதே மியூசியத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோலாம் பிடித்து வீட்டுக்கு சென்றிருக்கிறார். வீட்டுக்கு போய் பார்க்கும்போது ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ கூட அந்த கேமராவில் பதிவாகவில்லை. அதே இரவு நீங்கள் பார்த்தீர்கள்னா பல்வேறு விதமான அமானுஷ்ய செயலும் இந்த நபருடைய வீட்டில் நடந்திருக்கிறது. பொருட்கள் காணாமல் போகவும், பொருட்கள் உடைவதும், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஒரு பொருள் மாறி போனதும், சேர் இங்கேருந்து அங்கேருந்து இங்கே, இதெல்லாமே அங்கே நடந்திருக்கு. இந்த நபர் அடுத்த நாள் காலையிலேயே பயந்து போய் அதே மியூசியத்திற்கு போய் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் கேட்டிருக்கிறார். அவர்கள் கேட்ட விஷயம், என்ன செஞ்சீங்க? அந்த மியூசியத்துக்கு நீங்கள் வந்தீங்க, ஃபோட்டோ எடுப்பதற்கு முன்பு நீங்கள் பெர்மிஷன் வாங்கினீங்கன்னா இல்லையா? இல்லை, நான் கேட்கல. அதனால தான் நீங்கள் இங்கே இன்றைக்கி ஓடி வந்திருக்கீங்க. நீங்கள் பெர்மிஷன் வாங்கியிருந்தால் இதெல்லாம் நடந்திருக்காது. சரி, ஏன் இந்த பொம்மை இப்படி செயல்படுது? எப்படி இதெல்லாம் ஒரு கதையா, சோடிக்கப்பட்ட விஷயமா? இது போன்ற பல்வேறு கேள்விகள் உங்கள் மனதில் வரலாம். 1906ஆம் ஆண்டு கீ வெஸ்ட் என்கிற இடம், ஃப்ளாரிடாக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்கே வசித்து வந்த ஓட்டோ ஃபேமிலி, ஒரு மிகப்பெரிய பணக்கார ஃபேமிலி. கொலோனியல் மிகப்பெரிய பங்களோவில் வசித்து வந்த இந்த நபர்கள் சுற்றி பார்த்தீர்கள்னா வேலைக்காரர்கள், அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே இருந்த ஒரு மிகப்பெரிய பணக்கார வெல்தியான ஃபேமிலி. இதே குடும்பத்தில் வேலை பார்த்த அந்த குடும்பத்தில் வேலை பார்த்த ஒரு வேலைக்காரன், அவர்களுக்கும் இந்த முதலாளிக்கும் ஒரு பிரச்சனைக்கு பின்பு நான் வேலையை விட்டு போறேன்னு முடிவெடுத்திருக்காரு. எத்தனையோ வருடமாக இந்த குடும்பத்திற்கு உழைத்த அந்த நபர். இந்த குடும்பத்தில் உள்ள ஒரு சின்ன குழந்தையுடைய பேர் தான் ஆல்பர்ட். செல்லமாக ஜெனி என்று கூறுவார்கள் இந்த சிறுவனை. ஜெனிக்கும், அதாவது ஆல்பர்ட்டிற்கும் அந்த நபருக்கும் ஒரு நீண்ட நாள் பாசம், அந்த நட்பு இருந்திருக்கிறது. வேலையை விட்டு போகிறதுக்கு முன்பு ஏதோ ஒரு பரிசு கொடுக்கறதற்கு அந்த நபர் முடிவெடுத்திருக்கிறார். ஒரு 3 அடி உயரத்தில் ஒரு ஹேண்ட் கிராஃப்டட் ஒரு பொம்மையை கொண்டு வந்து, அந்த பொம்மை உடுத்தியிருக்கக்கூடிய துணியெல்லாம் பார்த்தீர்கள்னா சேலர், இந்த கப்பல்லலாம் போவார்கள் இல்லையா, அந்த மாதிரி துணியெல்லாம் அந்த பொம்மை போட்டிருக்கு. ஆல்பர்ட் கிட்ட இந்த பொம்மையை கொடுத்துட்டு அந்த நபர் போயிட்டார். அதுக்கப்புறம் எப்போவுமே அந்த நபரை பார்க்கவில்லை இந்த குடும்பத்தினர்கள். என்னைக்கு அந்த பொம்மை இவர்கள் இந்த ஆல்பர்ட் கையில் வந்ததோ, ஜெனி கையில் வந்ததோ, அன்னையிலிருந்து ஜெனி அந்த பொம்மையை கீழே தரையிலேயே விடுறதில்லை. தூங்கும்போது பொம்மை கூடவே இருக்கு, படிக்கும்போது
பொம்மை கூடவே இருக்கு, சாப்பிடும்போது பொம்மை கூடவே இருக்கு. அதாவது பள்ளிக்கு செல்லக்கூடிய அந்த தருணத்தை தாண்டி பொம்மையை ஒரு நிமிடத்திற்கு கூட ஜெனி என்கிற இந்த ஆல்பர்ட் கீழே வைப்பதே இல்லை. ஒரு சில நாட்களுக்கு பின்பு ஜெனி அந்த பொம்மையை, அதாவது ஆல்பர்ட் அந்த பொம்மையை தன்னுடைய பெயரையே வைத்து விடுகிறார். அந்த பொம்மையையும் ஆல்பர்ட்னே அழைக்க ஆரம்பிக்கிறார். பெற்றோர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை, ஏன் இந்த பொம்மையுடன் எங்களோட குழந்தை இவ்வளோ இன்வால்வாக இருக்கு. ஒரு சில நாட்கள் கடந்ததற்கு பின்பு உள்ள இருந்து சத்தம் வருது, ஆல்பர்ட் யார்கிட்டயும் பேசிட்டு இருக்கும்படி. அவங்க அம்மா திடீர்னு கதவை திறந்து கேட்கும்போது, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? நான் ஆல்பர்ட்டோட பேசுகிறேன். ஆல்பர்ட்டோட பேசுகிறேன். ஆமாம், ஆல்பர்ட் என்கிட்ட பேசுகிறான், நான் ஆல்பர்ட்ட பேசுகிறேன். ஆல்பர்ட் கண்ணால் ஆடிப்பான், அங்கேருந்து இங்கே வருவான். ஏதோ விளையாட்டுத்தனமாக குழந்தை பேசுதுன்னு அவங்களுடைய அம்மா அந்த விஷயத்தை அலட்சியமாக விட்டுறாங்க. ஒரு சில நாட்களுக்கு பின்பு திடீர்னு ஆல்பர்ட் அலறி அடைத்து ஒரு சத்தமாக எந்திரிக்கிறார். நைட்டு ஒரு 2-3 மணி இருக்கும். பெற்றோர்கள் உடனடியாக அந்த அறைக்கு சென்று பார்க்கும்போது ஆல்பர்ட் என்கிற அந்த ஜெனி, அந்த சிறுவன் மூளையில் அப்படியே பயத்தோடு நடுநடுங்கி போய் உட்கார்ந்துருக்கான். என்ன நடந்துச்சுன்னு கேட்டால், ஆல்பர்ட் என்னை மிரட்டுறான், முறைச்சு பார்க்குறான். ஆல்பர்ட் அங்கே இருந்தால் அங்கேருந்து இங்கே நடந்து வந்தான் அப்படின்னு. அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. சரி, சின்ன குழந்தை ஏதோ கனவு காண்டிருக்கான், பயந்துட்டான். கூட்டிகிட்டு போய் தன் பக்கம் படுக்க போட்டாங்க. அடுத்த நாள் காலையில் பக்கத்து வீட்டு ஒரு நபர் வீட்டுக்கு வந்து, உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு சின்ன குழந்தையா பொம்மையான்னு எனக்கு தெரியலை, நான் நடந்து போகும்போது ஜன்னலில் உட்காந்துருக்கு, டெய்லி என்னை பார்த்து கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுது. உங்கள் பையன்தான் மாறுவேடத்தில் அப்படி நடக்கிறானா? இல்லையே, பையன் ஸ்கூலுக்கு போய் இப்போ தான், நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இது நடந்துச்சு பார்ப்போம். அப்போ கதவை திறந்து பார்க்கும்போது இந்த பொம்மை, ஆல்பர்ட் த டால் என்கிற பொம்மை அதே ஜன்னலில் இருக்கு. மறுபடியும் அந்த பொம்மையை இருந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு இவங்க விட்டுறாங்க. அடுத்த நாள் மறுபடியும் அதே மாதிரி எந்த இடத்துல அந்த பொம்மையை வச்சுருக்காங்களோ அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு ஜன்னலில் ரோட்டில் போக வரக்கூடிய நபர்களை சத்தம் போட்டு கூப்பிட்டு பேசும்படி அந்த விஷயமெல்லாம் வருது. இன்னொரு பக்கம் ஆல்பர்ட்டுடைய நட்பு இன்னும் ஆழமாக போக தொடங்குது. ஏன்னா ஆல்பர்ட் அந்த பொம்மையை பொம்மையாகவே பார்ப்பதில்லை, ஒரு மனிதராக பார்த்து பேச தொடங்கிட்டார். ஆனால் பெற்றோர்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, இது வந்து ஒரு சாதாரணமான பொம்மை கிடையாது, ஏதோ ஒரு விதத்தில் இதில் அமானுஷ்ய சக்திகள் அடைஞ்சிருக்கு. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொம்மையை கீழே ஒரு அண்டர் கிரவுண்ட் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்டோரில் கொண்டு போய் பாக்ஸ்லாம் போட்டு அடக்கி வச்சிடுறாங்க. ஆல்பர்ட்டும் அந்த பொம்மையை மறந்துடுறாரு. கொஞ்ச நாளில் ஆல்பர்ட் வெளிநாட்டுக்கு படிப்பதற்காக செல்கிறார். காலப்போக்கில் அந்த பொம்மை எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியலை, மறந்துடுறாங்க. ஆல்பர்ட் பிகம்ஸ் அ பெயிண்டர், வெரி ஃபைன் ஆர்டிஸ்ட். பாரிஸ் நாட்டிற்கு சென்று அங்கே மிகப்பெரிய பெயர் புகழெல்லாம் கிடைக்கிறது. அங்கே ஒரு பெண்ணை பார்க்கிறார், காதல் நடக்கிறது, பெண்ணுடன் திருமணமும் நடந்து விடுகிறது. சரி, இங்கே இருந்தது போதும், மறுபடியும் அமெரிக்கா செல்கிறான். அங்கே போய் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கலாம்னு அவர்களோட முடிவெடுக்கிறாங்க. அமெரிக்காலாம் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு தான் பெற்றோர்களுடன் குழந்தைகள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தனியாக வீடெல்லாம் பிடிச்சி வெளியில் போயிடுவாங்க. இப்போ இந்த நபருக்கு திருமணம்லாம் ஆயிடுச்சு. வேற ஒரு வீட்டில் ஆல்பர்ட் தன்னுடைய மனைவியுடன் இருக்கிறார். பெற்றோர்களோட வீட்டுக்கு ஒரு நாள் போகும்போது நான் கீழே இருக்கக்கூடிய அந்த கோடானை போய் பார்க்குறேன். என்னுடைய விளையாட்டு பொருட்கள்லாம் இருக்கும், என்னுடைய மனைவிக்கு நான் காட்டணும் என்னுடைய குழந்தை வாழ்க்கையை. சரின்னு 2 பேரும் கீழே போகிறாங்க. பல காட்டுகள்லாம் திறந்து பார்க்கும்போது ஆல்பர்ட் மறந்து போன அந்த பொம்மை மீண்டும் ஒரு முறை ஆல்பர்ட் கையில் கிடைக்கிறது. அந்த பொம்மையை பார்த்த உடனேயே ஆல்பர்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். மனைவியிடம் பல கதைகள் எடுத்து காட்டுறாரு. இந்த மாதிரி இந்த பொம்மை வந்து என்கிட்ட பேசும், விளையாடும், பழகும். ஒரு நாள் என்னுடைய பெற்றோர்கள் இதை எங்கேயோ ஒழிச்சிட்டாங்க, எங்கே இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல, இன்றைக்கி தான் இந்த பொம்மை கிடச்சிருக்கு. ஆல்பர்ட் அங்கே இருந்த பல விஷயங்களை மறந்து அந்த பொம்மையை மட்டும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு, தன்னுடைய புதிய வீட்டுக்கு வந்துடுறாரு. இங்கே வந்த உடனேயே அந்த ஆல்பர்ட்ங்கிற டாலருக்கு தனியாக ஒரு அறையை கொடுத்து அங்கே மனைவி கிட்ட பல கதைகள்லாம் சொல்கிறாரு. மனைவியும் லைட்டாக எடுத்திருக்காரு, ஐயோ சின்ன பிள்ளையில் ஏதோ பேசியிருக்காரு, பழகியிருக்காரு அப்படின்னு. ஆனால் அடுத்த நாள்ல இருந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் வேறாக இருந்திருக்கிறது. அதாவது ஆல்பர்ட் தன்னுடைய ஆஃபீஸ்லேருந்து திரும்பி வந்த உடனேயே நேரடியாக அந்த அறைக்கு சென்று மணிக்கணக்காக அந்த பொம்மையுடன் பேசுவது.
அந்த அறையிலிருந்து 2 குரல்கள், ஆல்பர்ட்டோடைய குரல், இன்னொரு நபருடைய குரல், 2 குரலும் கேட்கும். மனைவி கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது, என்ன நடக்குது, ஏன் இப்படி நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறபடி, அந்த பொம்மையை தூக்கி வீசினா என்ன? ஸோ யாரெல்லாம் அந்த பொம்மையை பற்றி தவறாக பேசுகிறார்களோ உடனடியாக அந்த நபருடன் தவறாக ஒரு சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதே போன்று அந்த மனைவியுடன் நடக்க ஆரம்பிக்குது. அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் உடைவது, அந்த பெண்ணை பயமுறுத்துவது, இது போன்ற பல்வேறு விஷயங்கள். இங்கேயும் அதே போன்று அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வீட்டிற்கு வந்து பெல் அடித்து, யார் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருக்குது, 3 அடி டால்னா ஒரு மனித ரூபத்தில் தான் இருக்கும், இந்த மாதிரி ஜன்னலை உட்காந்துருக்கு, நாங்கள் போக வரும்போது சவுண்டு போட்டு கூப்பிடுது, கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுகிறேன், யாரோ மாறுவேடத்தில். இல்லை இல்லை, கதை திறந்து பார்க்கும்போது அதே மாதிரி ஜன்னலில் அந்த பொம்மை இருக்குது. இப்போ இதே விஷயத்தை கணவர் வந்த உடனேயே இந்த பெண் கூறுகிறார். உடனடியாக ஆல்பர்ட், ஆமாம், என்னுடைய வீட்டில் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் இப்படி தான் வந்து பேசுவாங்க. நான் தான் சொல்லிகிட்டு இருக்கேனே, இந்த பொம்மை வந்து என்னோட பேசும், என்னோட பழகும், நீங்கள் தான் நம்ப மாட்டேங்கிறீங்க. என்னுடைய பெற்றோர்களும் இப்படி தான் நம்பவில்லை, ஆனால் இது வந்து பேசக்கூடிய ஒரு பொம்மை. இல்லை, இந்த பொம்மை வந்து இங்கே இருக்கக்கூடாது, இல்லைன்னா நான் வீட்டை விட்டு போகிறேன். ஆல்பர்ட்டுக்கு இந்த விஷயம் புரிகிறது. சரி, இந்த பொம்மையை கொண்டு போய் கொடுத்துட்றேன், எங்கேயாச்சும் கொண்டு போய் போட்டுட்டு வந்துடுறேன். ஆல்பர்ட் இந்த முடிவை எடுத்த அடுத்த 2 நாட்களுக்குள் ஆல்பர்ட் மறைந்து விடுகிறார், உயிரிழந்து விடுகிறார். இந்த விஷயம் அந்த பெண்ணுடைய மனதில் மிக ஆழமாக பதிகிறது. இந்த வீட்டிலேயே நான் இருக்க வேண்டாம், அந்த பொருள் எல்லாம் பேக் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடுறாங்க. அந்த பொம்மை மறுபடி அந்த லேடி மறந்துடுறாங்க, எங்கே வச்சோம்னே தெரியலை. ஒரு சில வருடங்களுக்கு பின்பு அந்த கார்ட்டூன் எல்லாம் பிரித்து பார்க்கும்போது மறுபடியும் அந்த பொம்மை கையில் கிடைக்கிது. பொம்மையை பார்த்த உடனேயே பயம். சரி, இது ஒரு குழந்தைகிட்ட இருந்தால் இந்த பொம்மை அமைதியாக இருக்கும், இல்லை இதை தூக்கி போட்டோன்னா என்னுடைய உயிரும் போயிருங்கிற அந்த அச்சத்தில் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் இந்த லேடி அதை கிஃப்ட் பண்ணிடுறாங்க. உடனடியாக இன்னொரு குழந்தை அந்த பொம்மைக்கு கிடைச்சிருது. பொம்மை மிகப்பெரிய அளவில் அந்த பொம்மைக்கும் அந்த குழந்தைக்கும் இருக்கக்கூடிய நட்பு வளருது. அங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள், அதாவது முதல் முறையாக 1906ஆம் ஆண்டிலிருந்து 1974ஆம் ஆண்டு வரை, அதாவது ஆல்பர்ட்டுடைய மறைவு வரை அந்த பொம்மை ஆட்டோ குடும்பத்தில் தான் இருந்திருக்கிறது. முதல் முறையாக இன்னொரு குடும்பத்தில் இந்த பொம்மை போயிருக்கிறது 1992ஆம் ஆண்டு. 92ஆம் ஆண்டு இந்த புதிய ஓனர்ஸ் ஆஃப் தட் பொம்மை அவங்க வந்து இந்த குழந்தைகிட்ட இருந்து அந்த பொம்மையை பறிக்க பார்க்குறாங்க. எப்போ பார்த்தாலும் பொம்மை பொம்மை பொம்மை. அந்த குழந்தையும் பெற்றோர்கள்ட்ட வந்து வெவ்வேறு விதமான கதையெல்லாம் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி இந்த பொம்மை என்கிட்ட பேசுது, நான் அதை கண்ணை சிமிட்டுறதை பார்க்குறேன், நடந்து போகிறத நான் பார்க்குறேன். அதிலிருந்து பயந்து போய் அவர்கள் அந்த பொம்மையை பறிக்க பார்த்திருக்கிறார்கள். வீட்டில் அதே மாதிரி பொருட்கள் உடைவது, இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு பொருட்கள் ஷிஃப்ட் ஆகிறது, இதெல்லாமே அவங்க அனுபவிக்கிறாங்க. அப்போ பொம்மை மீது அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து இதே லேடிக்கிட்ட வர்றாங்க. என்ன தான் நீங்கள் கொடுத்தீங்க, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இதெல்லாம் நடக்குது, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட எங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் அந்த பொம்மை இருக்குது, அந்த பொம்மை எங்களை கூப்பிட்டு தவறான வார்த்தைகளெல்லாம் பேசுது. இப்போது இந்த பெண் உண்மை ஒத்துக்கிறாங்க. ஆமாம், இந்த மாதிரி என்னுடைய கணவரும் சொன்னார், என்னுடைய கணவருடைய பொம்மை இது, அவர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த பொம்மை அவருக்கு கிடச்சிது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் அங்கேயும் இருந்துச்சு. அப்போ ஏன் மேடம் எங்களுடைய குழந்தைக்கு கொடுத்தீங்க, தவறு ஏதாச்சும் நடந்துருச்சுன்னா என்ன, யார் பொறுப்பு? சரி, அந்த பொம்மையை நீங்கள் கொடுங்க, நானே இதை டிஸ்போஸ் ஆஃப் பண்ணிடுறேன்னு சொல்லி அடுத்த ஒரு சில நாட்கள்லேயே அந்த லேடியும் உயிரிழந்து விடுகிறார். அதாவது அந்த பொம்மையை நீங்கள் ஏதோ சொன்னாலோ டிஸ்ட்ராய் செய்ய முயற்சித்தாலோ அந்த பொம்மை என்ன வேணாலும் செய்யுமேங்கிற அந்த விஷயம். இப்போ இந்த ஸ்டோரி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. நியூயார்க் டைம்ஸ்லேருந்து பல பத்திரிகைகளில் இந்த பொம்மையை பற்றி எழுத தொடங்குகிறார்கள். இதுக்கப்புறம் மந்திரமெல்லாம் போட்டு அந்த பொம்மையை இந்த இடத்துல இருந்து ஷிஃப்ட் பண்ணி ஒரு புதிய வீட்டுக்கு ஒன்று கூட்டு செல்கிறோம்னு பேசி அந்த பொம்மையை ஃப்ளாரிடா அருகே இருக்கக்கூடிய மால்டேரோ என்கிற இந்த மியூசியத்தில் கொண்டு போய் வைக்கிறாங்க. அந்த மியூசியத்தில் வைத்த அந்த இரவு நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒட்டுமொத்த மியூசியமே தலைகீழாக மாறிவிடுகிறது. அடுத்த நாள் காலையில் இந்த மியூசியத்தை திறந்து பார்க்கும்போது விலை மதிப்பு இல்லாத பல பொருட்கள் அதெல்லாமே உடைஞ்சு சுக்கு நூறாக கிடக்கு.
அப்போது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் சரி இந்த பொம்மையை மட்டும் தனியாக எடுத்து இன்னொரு அறையில் வைப்போம். அந்த பொம்மைக்கு வந்து வேறு யாருமே அந்த அறையில் இருக்கக்கூடாது. அதுதான் அந்த பொம்மையுடைய சாபம். அந்த தனியான அறையில் வச்சு அதுக்கு ஒரு கண்ணாடி அதெல்லாம் போட்டு இந்த பொம்மையை யாருமே டிஸ்டர்ப் செய்ய வேண்டாம். இதெல்லாம் விஷயங்கள் இந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அதெல்லாம் அங்கே செய்யப்பட்டது. சரி, இந்த பொம்மை எப்படி இதெல்லாம் செஞ்சிச்சுன்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா 1906ஆம் ஆண்டு எந்த நபர் எந்த வேலைக்காரன் அந்த வீட்டிலேருந்து வெளியேறினாரோ அந்த பொம்மையை கிஃப்டாக எதை கொடுத்தாரோ அது சாதாரணமான பொம்மை கிடையாது. அது மீது ஒரு சாபம் விட்டு அந்த பொம்மையில் ஒரு 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 அமானுஷ சக்தியை ஏற்றி தான் அந்த பொம்மையை கொடுத்துருக்கிறார். அதாவது குழந்தைக்கு எதுவும் நடக்க வேண்டாம், ஆனால் குழந்தையை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள், முக்கியமாக அந்த ஆட்டோ குடும்பம், அவர்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்கிற அந்த விஷயம். இன்றைக்கும் அமெரிக்கா ஃப்ளாரிடாவில் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவர்களுக்கு இந்த விஷயம் தெரியும். இல்லை கூகுளில் நீங்கள் சர்ச் செய்து பாருங்கள், ஆல்பர்ட் தி டால். அந்த ஃபோட்டோகிராஃபருடைய அனுபவம், பல நபர்களுடைய அனுபவம், யாரெல்லாம் இந்த ஃபோட்டோ எடுத்து பெர்மிஷன் இல்லாமல் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனாங்களோ, வீட்டுக்கு போகும் வழியில் ஏதாச்சும் நடக்கலாம், இல்லை ஃபோட்டோவே பதிவிடாமல் போகலாம். ஸோ அங்கே நீங்கள் போனீங்கன்னா அந்த பொம்மையை பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபோட்டோ எடுக்க ஆசைப்படுறேன், ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு நீங்கள் ஒரு பெர்மிஷனை கேட்டுட்டு அந்த ஃபோட்டோ நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ பதிவாகும், இல்லைன்னா அந்த ஃபோட்டோ பதிவாகாது. இப்போ இதை எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? இதை நம்பலாமா நம்பக்கூடாதா? அந்த குழப்பமும் இருக்கும். நான் ஒரு க்ரைம் ரிப்போர்ட்டிங்கில் பல வருடங்கள் அனுபவம் இருக்குது. இதை ஒரு கதையாக தான் நான் பார்க்கிறேன் ஒழிய இதை முழுமையாக நம்பக்கூடிய நபர் நான் கிடையாது. நீங்களும் நம்ப தேவையில்லை. ஆனால் ஒரு கதை, இன்ட்ரெஸ்டிங்கான கதை ஒரு மியூசியத்தில் இருக்கிறது. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு ஆதாரங்களை அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள், பல நியூஸ் மேகசீன்களில் எழுதியிருக்கிறார்கள். அந்த மியூசியத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் இந்த விஷயத்தை பல்வேறு முறை எடுத்து வைப்பது. அங்கே வார்னிங் சைன் எழுதியது, அதாவது ஃபோட்டோ எடுப்பதற்கு முன்பு பெர்மிஷனை வாங்கி ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி யாரெல்லாம் அங்கே போகிறார்களோ அந்த பொம்மையை பார்த்து கேன் ஐ டேக் அ பிக்சர் வித் யூ அப்படின்னு கேட்டுட்டு தான் அங்கே ஃபோட்டோ எடுத்து வருகிறார்கள். இது ஒரு வழக்கமாகிவிட்டது. 1994 இன்னைக்கு வரை ஃப்ளாரிடாவில் இருக்கக்கூடிய மார்டெரோ இந்த மியூசியத்தில் இந்த பொம்மை வைக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் தாராளமாக இதற்கான ரிசர்ச்சை நீங்கள் செய்யலாம். கூகுளில் சர்ச் செய்து பார்க்கலாம். அந்த பொம்மையுடைய படமெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். நானும் உங்களுக்கு அந்த ஃபோட்டோவை காட்டுகிறேன். இதுதான் இன்னைக்குள்ள கதை. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையுடன் நாளைக்கு சந்திக்கும் வரை இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் எழுதுங்கள், பகிருங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.